100ல போகுதா? எது ரிப்ளிக் மாஸ்டர்? ஃபிளாக் அவுட் சைடுக்கு வந்தாச்சு. ரோடு அவுட் சைடில் நிற்கிறோம் நம்ம. எப்படி இருக்கு பாருங்க. ஃபிளாக்லாம் இருக்கா? ஹைட்டு கம்மியா இருக்கு பாருங்க. ஓப்ரா ஹவுஸா ராயினி? அதை சுத்தி தான் ராயினி போட்டு விட்டுருக்காங்க இப்படி ஃப்ளவரை. ஓப்ராய் ஹவுஸ் இதான் பாருங்க. பிளாசா பீச். பிளாசா பீச் ஆண்டி இது பேரு. மஸ்கட்ல இருக்க பிளாசா பீச் இது. மேலெல்லாம் நல்லா வெயிலுக்காக ஸ்கிரீனு அது மாதிரி எதுமா என்னாச்சு? ஓ, இங்கெல்லாம் ரிச் பீப்புள் இருக்கிற இடமா பீச் சைடு. நம்ம எப்படி அடையாறு செய்யற சென்னையில் அது மாதிரி போல இருக்கு இங்க. வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாஸ்க் பாருங்க. முத்ரா ஃபோர்ட்டுக்கு இப்போ போயிட்டு இருக்கோமா? பீச் சைடுல உள்ள ஹவுஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்காண்டு. எல்லாம் மண்ணெல்லாம் ஒரே பாறை மாதிரி தான் இருக்கு பாருங்க. உடச்சி எடுத்து இருக்கிறதெல்லாம் மலை மேல வீடு பாருங்க. பார்த்தப்ப ஒன்றுல தான் இருக்கிற நீ செல்லுல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்கிற நீ. நைட் நேரம் அது நல்லா இருந்திருக்கும். இது மஸ்கட் என்னன்னா ஃபுல்லாவே இந்த மாதிரி பாறை தான். பாறைக்கு நடுவுல இது வீடியோ அப்படியா? அது பம்பு. பம்பா? ஜாக்கி பம்ப் அது பேரு. இது என்னதுங்க ரெட் கலர்ல இருக்கிறது? முடியலது. மேலையா? அதான் வெள்ளு. அது ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது வெள்ளுல ஸ்டோரேஜ் யார்டு. ஸ்டோரேஜ் யார்டா? ரிஃபைனரி ஸ்டோரேஜ். இங்க பாருங்க ஃபுல்லா இத மாதிரி தான் ராயினி தெரிஞ்சது. நான் ஏரோப்ளேன்ல இருந்து வரும்போது இறங்கும் போது டக்குன்னு இறங்கிட்டா ராயினி. எல்லாம் மலையை குடஞ்சு வீடு எல்லாமே. டெசர்ட் வியூ பாயிண்ட் ஆயிடுச்சு கடப்பேர். ஓ, டெசர்ட் வியூ பாயிண்ட். ஆமா ஆமா, பள்ளம் நோண்டி அப்படியே ரோடு போட்டிருக்காங்க. இன்னும் அந்த பக்கம் ஏதோ போகுது பாரு. படிக்கட்டா ஸ்டெப் ஸ்டெப்பா நோண்டி வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி பஸ்ல போனப்பா. பஸ்ல 433 கிலோமீட்டர் போனோம். அப்படியா? ரோடு வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அத பாரு ஃபுல்லா பாரு எல்லாம் லைட் கலர்ல தான் அடிச்சிருக்காங்க பாருங்க. தரலையா? ஃபிஷிங் ஷிப்பா? ஷிப் இது டூர் போற ஷிப். டூர் ஷிப்பா? க்ரூஸா? 1 2 3 4 5 அடிக்கு மாடிடி. சுல்தான் இதுவா அது? சுல்தானுடைய சொந்த க்ரூஸா அது? சுல்தானுடைய சொந்த கப்பல் இது. ராஜாவா இருப்பாரு. அவருக்கு எல்லாமே. சுல்தானுடைய ஷிப் பாத்தீங்களா? ஷூக்குன்றது கடை வீதி. அப்படியே நான் ஒரு பேக் ஏதாவது பார்க்கலான்னு இருக்கேன். நல்லா இருந்தா பாருங்களேன். வாசல்ல அப்படியே ஏறுற மாதிரி திண்டு இதெல்லாம் இருக்கு பாருங்க. சின்ன சந்தை தான் போகுது பாருங்க. மஸ்கட்ல குட்டி சந்து தான். இன்னும் அப்புறம் க்ளோஸா காமிப்பா. பிரான்ச் தான். கடற்கரை ஓரமான பிரான்ச்சா இது. ஆமா பாருங்க எதிரில் பாருங்க கடற்கரை இருக்கா. அதான் பாருங்க இப்பா பஸ்ன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு ஃபுல்லாகவே பாருங்க மேலேயும் இருக்கு. மாடி பஸ் மாதிரி இது. பிக் பஸ், பெரிய பஸ் இது. எந்தெந்த இடத்துல நம்ம நிற்கிறோமோ ஒரு முக்கியமான இடத்துல நின்று
நிற்பாங்க. நம்ம அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் இதே பஸ்ஸுக்கு இல்லை வேறு பஸ்ஸு கூட வரும். எந்த பஸ்ஸுனாலும் நம்ம அந்த டிக்கெட்டை மட்டும் காமிச்சா போதும், ஏறி சுற்றிட்டே வரலாம். பஸ் மஸ்கட்டில் இருக்க பஸ் இது. இது பாருங்க, கீழேயும் ஃபுல்லாக சீட்டு இருக்கா, மேலேயும் ஃபுல்லாக சீட்டு இருக்கும். ஓப்பன் பஸ் மாதிரி இருக்கும் பாருங்க. படிக்கட்டு வச்சு மேலே போகிற மாதிரி இருக்கும். சிட்டி டூருக்குள்ள இந்த மாதிரி பஸ்ஸு தான் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மஸ்கட்டில் பாருங்க, பஸ்ஸு வந்து எந்தெந்த இடத்துல போகும்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. சிட்டி டூர் பஸ் மாதிரி இது. இந்த சிட்டியை ஃபுல்லாகவே இந்த பஸ்ஸு டிக்கெட் வாங்கினா போதும், அழகாக சுற்றி சுற்றி வரலாம். இது பாருங்க, பீச்சு அது மாதிரி முக்கியமான இடம்லாம் இந்த சிட்டி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது 1 டேக்கு இந்த வந்து டிக்கெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டிக்கெட்டை காமிச்சு எல்லா இடமும் கேலரி அந்த மாதிரி ஃபோர்ட்டு என்னென்ன இடம்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாகவே சுற்றிட்டு நம்ம எங்கே இறங்கிறோமோ நம்ம அங்கே இங்கே இறங்கிக்கலாம். இது பாருங்க, லேடிஸ்க்கு மாஸ்கா. ஓமானில் தனியாக லேடிஸ் மாஸ்க்குன்னு இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலையில் ஃபுல்லாக பர்த்தா மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. இது வந்து ஓமானில் இருக்கிற மாஸ்க்கு வில்லேஜ். அது பாருங்க, மஸ்கட்டில் இருக்க வில்லேஜ் ஹவுஸ் பாருங்க. இங்கே பாருங்க, ஓமானில் இங்கே பாருங்க, ஹைவே ரோடு இது. ஆக்சுவலி பேரிகார்டெலாம் போட்டிருக்காங்க, சின்ன பேரிகார்டு தான். ஆனால் வந்து இது மாதிரி சைடில் நம்ம இங்கேருந்து அங்கே போனால் அப்படி கிராஸ் பண்ணி போகக்கூடாது. எங்கே ரவுண்டானா இருக்கோ அதை பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனு அந்த மாதிரியும் உண்டு உங்களுக்கு, போலீஸ் பார்த்தாங்கன்னா. அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாருமே பாருங்கள், செம்ம ஸ்பீடில் தான் போவாங்களே. 110 120 சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கார் சவுண்டு. இந்த சவுண்டில் தான் வந்து எல்லா வண்டியுமே போயிட்டுருக்கும். ஸோ இங்கே மஸ்கட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து இது மாதிரி ரோடு சைடு இப்போ டக்குன்னு போகிறது. சரவண பவன் இருக்கா, அப்படியே டக்குன்னு பார்த்தோன்னே போயிடக்கூடாது. அதனால் பார்த்து தான் இங்கே எப்போவுமே இருக்கணும். ரோட் சைடு கிராசிங். இங்கே பாருங்க, அரபிக் கண்ட்ரியில் துபாய் அபுதாபிலாம் நம்ம நடக்கிறவங்களுக்கு, பாத்துவையில் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்னும் சிக்னல் பக்கம்லாம் வைப்பாங்க. ஆனால் ஓமன் மஸ்கட்லலாம் அது மாதிரி கிடையாதான். இது மாதிரி அவங்க வந்து காரில் போகிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக. அதனால நம்ம தான் வந்து நம்ம தான் பார்த்து போகணும். அங்கே சிக்னல் நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். சிக்னலே இருக்காதான் பெடஸ்ட்ரியன், நம்ம நடப்பாதை போகிறவங்களுக்கு சிக்னலே இருக்காது. நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணுமா. நிறைய இடத்துல ஹார்ன் அடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அவசியம் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஹார்ன் அடிக்கணும், மற்ற இடத்துல ஹார்ன் அடிக்கக்கூடாது. வா, கிராஸ் பண்ணிக்கலாம். அருணி இவருக்கு கொடுத்துருக்காங்க, டோ நாட் என்டர் அன்டில் எக்ஸிட் கிளியர். கிளியர் இல்லாமல் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணவே கூடாதுன்னு போர்டே போடுறாங்க பார்த்தீங்களா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் பார்த்து கொடுப்பாருங்க. ஹார்ன் ஹார்னும் எங்கேயும் அடிக்கூடாதுன்னே போடுறாங்க. சிக்னல் போட்டு வண்டியெலாம் நின்னதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு சிக்னல் பெடஸ்ட்ரியன். பார்த்து 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 குழந்தை ஜம்ப். ஷோக் ரோடி ஸ்ட்ரீட். இன்டர்நேஷனல் LLC. மலை தான். ஆனால் இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் அவ்வளோ தெரில. இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸா? இல்லை, வேற ஏதோ மாதிரி இருக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு, அவர்கிட்ட கேளுங்க. நேற்று நாங்கள் வரும்போது காட்டினாரு. அப்படியா? அந்த வழி அப்படியா ராயினி?
நல்லா அழகா தான் பேசுற. சரி இவ்வளவுதான் வீடே இருக்கும். இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பாருங்க, இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல போட்டோம். என்ட்ரி போட்டிருக்காங்க ஃபிளாட்ஸுக்கு. சூப்பரா என்ட்ரி போட்டிருக்காங்க. வல்கோனா தான் அப்படி ஒரு மாதிரி இப்படி ஃபுல்லா இப்படி மாறி இருக்கா. வல்கோனா தான் வழிஞ்சு போயிருக்கு போல இருக்கு. அதுல இவங்க அப்படியே போலீஸ் வேன் நிறைய இருக்கான் கால்சியம். அதனால வீடு கட்டும் போது கூட பள்ளங்கள்லாம் நோண்டினா கூட ஃபுல்லாவே சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அமுச்சு விட்டுருவாங்க. அது அப்படியே சிமெண்ட் ஃபேக்டரி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. மண்ணு சாஃப்டா இருக்கும். மழை பெஞ்சா மட்டும் ஹார்டா, இந்த தண்ணி பட்டோம்னா ஹார்டா மாறிடுமா? உடம்புல பட்டா எரியுமா? அதனாலதான் வேலை செய்யறவங்கலாம் அந்த மூஞ்சி ஃபுல்லா இது கட்டிக்கிறாங்களா? ஓ, இந்த மாதிரி இடத்துல இருந்தா கட்டிக்குவாங்க கண்டிப்பா. கலர் இருக்கு, ரெட் கலரு. அப்புறம் எந்த இங்க பாருங்க, நம்ம ஊர்ல தென்னை மரம் வளர்க்குற மாதிரி இங்க பாருங்க ஃபுல்லாவே பேரிச்சம்பழம் மரம் ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. ஃபுல்லா பேரிச்சம்பழம் மரம். பாம் ட்ரீனா பனை மரமா? பாமாயில். அப்ப இந்த மரம் பாம் ட்ரீயா அது? அப்ப இது இல்லையா, பேரிச்சம்பழம் மரம் இல்லையா? இப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகியிருக்கா? அப்ப இவங்க பாமாயிலும் நிறைய சாப்பிடுவாங்களா? ஆமா, போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல. ஆமா, அந்த மழை இருக்கனால ஃபுல்லாவே தடுத்துரும்ல வர்றத, சிக்னல் வர்றத. ஓட மரம், முள்ளு மரம் நிறைய இருக்கு. வேற எந்த மரமும் இல்லை. பாம் மரம், அப்புறம் பாமரம், பனைமரம், பாம் ட்ரீயா, அப்புறம் பேரிச்சம்பழம் மரம் தான் வச்சுருக்காங்க. என்ன யூனிவர்சிட்டி பேர்? நிஸ்வாவா? பெரிய கோட்டை மாதிரி இருக்கு. என்னவாங்க இது? கோட்டையா என்னதுங்க அது? லெஃப்ட் சைடில் பார்த்திங்களா? அந்த ஜன்னல் குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. இதே போல் தான் மேக்னெட்லேயும் அடையாளத்துக்கு இதே போலயே பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைப்பில் தான் அழகாக விற்கிறாங்க மேக்னெட்டும். நிஸ்வா கிராண்ட் மால் சூப்பராக இருக்குமா? இது ஓமானில் நிஸ்வான்றது சூப்பராக இருக்கு பாரு. இவர் இது போலீஸ் ஸ்டேஷனா? சூப்பரா இருக்க போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே கோட்டை மாதிரி இருக்க. அவங்க கோட்ரஸா இருக்கும் ஒரு இதெல்லாம். இது எல்லாமே வா பாருங்களா, ஓமன்ல ஃபயர் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா இருக்கு. அதுதான் லவ் பீச், அது பேரு. ஆமா, அது பேரு அல்கும் பீச். அதான் பக்கெட்ல என்ன பீச்? எரிமலை அப்படியே வெடிச்சு வந்த மாதிரியே இருக்கு பாரு. எதுல கேமல் கொண்டு போறாங்க? டேம்ல ஒன்றும் தெரியல. இங்க எங்க டேம்? நீங்க இங்க எதுவும் தெரியவே யூனிவர்சிட்டி காலேஜ் என்ன திறக்கல, கட்டிட்டு தான் இருக்காங்களா?
எங்கேயோ போர்டு இருக்குது, போர்டு போயிடுச்சோ? இதா இல்ல, கவர்மெண்ட் ஆபீஸே அப்படியே கோட்டை மாதிரி இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன். இது போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன் நம்மளோட ரெட் கலர் அடிப்பாங்க, இவங்க இந்த கலர் அடிக்கிறாங்க போல இருக்குல்ல. ஓ, இந்த கலர்லாம் அடிக்கணுமா? பாருங்க, இதெல்லாம் வந்து ஓமான்ல இருக்க சிட்டிக்கு அவுட்ல இருக்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் பாருங்க. ஒன்னொன்னு காம்பவுண்ட் வால் போட்டிருந்தா இண்டிவிஜுவல் ஹவுஸ் பாருங்க. இல்ல இதுலயே இது பாரு ராயினி, காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு பாரு ராயினி. இது பாரு, ஆமா, அதோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இந்த பக்கம் ஃபுல்லா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பாரு. இது சிட்டிக்கு அவுட்ல, அவுட் சைட்ல இருக்கு. எல்லாம் பாரு எவ்வளவு விதவிதமா இருக்கு பாரு. 3 floor வரைக்கும் இங்க வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுவாங்களாம். நல்லா ரிச்சா இருப்பாங்களாம். பெரிய ஃபேமிலியா இருப்பாங்க, 10 பேர் 5 பேர் இருப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க ஒரு வீடு, சூப்பரா இருக்கு பாருங்க. மேல டேங்க் இருக்கு, ஆனா எல்லாமே லைட் கலர்ல தான் பாத்தீங்களா பில்டிங்லாம். பஸ் ஸ்டாண்ட் தான் உள்ள இருக்கு. சூப்பர் மார்க்கெட்டா? எங்க இருக்கு சூப்பர் மார்க்கெட்? இவர் மலைக்கு மேலெல்லாம் ஒரு ஒரு கோட்டா இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. அங்க ஓடுது. பவர் ஸ்டேஷனா? இங்க லெஃப்ட்ல இவர் ஒன்னொன்னு ஒரு வித்தியாசமா கலரு. அப்படியா? இந்த பக்கம் வச்சு லெஃப்ட் சைடில் வச்சிருக்காங்க. மலை ஓரத்துல சரிஞ்சு போயிருக்கு பாதி, சரியாம இருக்க பாருங்க. சிமெண்ட் போட்டு ஃபுல்லாத்தையும் இது பண்ணி வச்சிருக்காங்க, அப்படியே மொழி விட்டுருக்காங்க அந்த பில்டிங் ஃபுல்லாகவே சைடில் தான். ஓ, இதா லூலுதா? வேணாம் வேணாம், இதே இடத்துல தான் லொக்கேஷன் காமிக்கும். ஐக்கியா வச்சீங்க, அது ஒரு 6 மீட்டர் டிகிரி 50 டிகிரியில் இருக்குமா? அதனால வார கலர்ல இது வச்சா அது சூரியன் இது வெப்பத்தை ஊற்றி பவர் கன்சப்ஷன் ஜாஸ்தியாகும், உள்ள உஷ்ணம் ஜாஸ்தியாகும். வாட்டர் ட்ரிப்பிங் சென்டர் பிளேஸ் இஸ் ஓப்பன். பேரிச்சம்பழ சீசன் மார்ச்ல இருந்தா ஏப்ரல்ல டேட்ஸ். வாட் இஸ் சீசன்? which month is season? June. ஜூன்ல இருந்து எவ்வளவு தூரம்? டிசம்பரா? You know the flower coming like from February? ஆமா, இப்ப ஃப்ளவர் வந்துருச்சு பார்த்தேன். எத்தனை மல்டி ஸ்டோரி பாரு, 5 மல்டி ஸ்டோரி பாரு. இருக்கு கார் பார்க்கிங். இதுங்க இதெல்லாம் துபாய் கார். அப்படியா? முன்னாடி போறதெல்லாம் வா அங்கிருந்து இங்கே வந்துருப்பாங்கப்பா, பர்மிஷன் போட்டு இது போட்டு. ஓகே, போய் ஆகணும்ல ஒரு சொல்லுறது. அதானே பீனா துபாய் வருமா இல்லை எப்படி வருது? I mean, they come only look Oman airport, so will be more traffic inside. So good you are coming early because. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.